ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம மூவியில் உள்ள தக்ஷா த டெட்லி கான்ஸ்ட்ரக்ஷி படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தெலுங்கில் ஏற்கனவே வெளிவந்துருச்சு. இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு கிரைம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். ஒரு சூப்பரான ஒரு பிரபலமான போலீஸ் ஆஃபீஸர் தான் நம்ம படத்தோடைய ஹீரோயினி. இவங்களுக்கு ஒரு கேஸ் வருது. அது என்னென்னா, ஒரு மாதிரியான ஒரு கொலை வழக்கு. இது கொலையா தற்கொலையா அப்படின்ட்டு போகுது. கடைசியாக இது கொலை தான்ப்பா, கண்டுபிடிங்கப்பா அப்படிங்கிற மாதிரி வந்துடுது. இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ண பல திடுக்கிடும் சம்பவங்களும் நிறைய இருக்குது. அந்த சம்பவமெல்லாம் என்ன, இதெல்லாம் தாண்டி நம்ம ஹீரோயின் எப்படி இந்த கேஸை கண்டுபிடிக்கிறாங்க, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே ஹீரோயினுடைய ஆக்டிங் தாங்க செம்மையாக இருக்குது. அவங்களோட கேரக்டர் நல்லா எழுதி எடுத்திருக்காங்க. அதேமாதிரி வில்லன் கடைசி வரைக்கும் ட்விஸ்ட்லேயே கொண்டு போவாங்க. யாரா வில்லன் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போவாங்க. படத்தில் நடித்த எல்லாமே ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படத்தோடைய பிஜிஎம் மியூசிக் பொறுத்தளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. சினிமோட்டோகிராஃபிக் நல்லாவே கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் வர அந்த ட்விஸ்ட் எண்டிங் நல்லாவே எடுப்பட்டுருக்கு. கிளைமேக்ஸ் காட்சி நல்லாவே வந்திருக்கு. படத்தோடைய பிஜிஎம் பொறுத்தளவுக்கு நல்லாவே ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபிக் சூப்பரான ஒரு சிலப்பட்ட கொடுத்துருக்காங்க. படத்துடைய அந்த ஹீரோயினுடைய கேரக்டர் நம்ம ஃபாலோ பண்ண அந்த படத்தை பார்த்து முடிச்சலாம். ஏன்னா அவங்க தான் சுற்றி அப்படி இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாமே நல்லாவே வந்திருக்கு. படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே டூரேஷன் தாங்க. ஓடுது 1.5 மணி நேரத்தை தாண்டி ஓடிட்டுருக்குது. ஏன்னா இந்த படத்தோடைய மொத்தமே ஒன்லைன் தான். அதை ஈஸியாக முடிச்சிருக்கலாம். ஒரு 1 மணி நேரத்தில் முடிக்க வேண்டிய படத்தை சும்மா ஜப்பாக எழுதிருக்காங்க. தேவையில்லாத சீன்ஸ்லாம் உள்ளே கொண்டாந்து உழைப்பு விட்டு அப்படி இப்படின்னு நம்மளை வேடிக்கை பார்க்க வச்சுருக்காங்க. அதை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். இந்த படத்துடைய தமிழ் டப்பிங் ரொம்பவும் மோசமாக இருக்குது. ஏன்னா அந்த கேரக்டருக்கு தகுந்த தமிழ் டப்பிங் கொடுக்கல. குறிப்பாக ஹீரோயினுக்கு கெத்தாக வர ஹீரோயினுக்கு ஒரு மொக்கையான ஒரு வாய்ஸை கொடுத்து, என்னடா அது இப்படி பண்ணிட்டே குமார் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி எந்த ஒரு கேரக்டருக்குமே இவங்க பர்ஃபெக்டான ஒரு டப்பிங் கொடுக்கல. அது படம் பார்க்கும்போது நமக்கே தெரியுது, ஒரு மாதிரியாக இருக்குது. அதுவே ஒரு மைனஸாக படுமோ அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் இந்த படம் இப்படி சூப்பராக சொல்லுறாங்க. இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சபோது தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.